வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம காட் கலர் அல்ட்ரா வெஜிடோ எபிசோட்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 30 டேஸ்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறது, ஒர்க் இருக்குது, அதனால் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த காட் கலர் எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா முடிக்கல. இதோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வெஜிடோ இந்த லைட்டோட போர் பார்த்தீங்கன்னா எடுத்தார்ல. ஸோ எடுத்துட்டு இந்த டீமன் எம்பரர் நம்ம கசியோ கூட சண்டைக்கு போனார்ல, அதுல இருந்தா இந்த ஒரு எபிசோடு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ வெஜிடோ தன்னுடைய அந்த டீமன் ஸ்லேயர் பிளேடை வச்சு லைட்டோட போர் வச்சு ஸோ அடிக்கும்போது பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா படுது. இவ்வளவு நேரம் நம்ம வெஜிடோ பயந்து ஓடிட்டு இருந்தா, பட் எதிர்த்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறா லைட்டோட போறதுனால. ஆக்சுவலாக லைட்டோட போருக்குமே நம்ம கொச்சிட்டாவோட போருக்கு பார்த்தீங்கன்னா சிமிலராக சம்திங் ஏதோ பார்த்தீங்கன்னா இருக்கும் போல இருக்கு. நம்ம கொச்சிட்டா இந்த ஸ்டார்டஸ்ட் ஃபார்ம் எடுத்தா அப்படில, ஸோ அதுக்குமே அந்த லைட்டோட போருக்கு ஏதோ ஒத்து போக மாட்டிருக்கு. ஸோ அதனால அந்த போர் வச்சு நம்ம டீமோனை பார்த்தீங்கன்னா கதரை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்க. நம்ம கொச்சிட்டாவிலையும் பார்த்தீங்கன்னா இதை சுத்தமாக நம்ப முடியல. இல்லையே, இதுக்கு வாய்ப்புங்கிறது இல்லையே அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் யோசிக்கிற. அப்படி அதே சமயத்தில் நம்ம டீமோனும் பார்த்தீங்கன்னா இல்லை இது பாசிபிளே பார்த்தீங்கன்னா கிடையாதுன்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யோசிக்க. இதோட சரியான சான்ஸ்ட்டு நம்ம கொச்சிட்டா தன்னுடைய ஃபுல் பவரை பயன்படுத்தி இந்த காமிக்காவை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிற. அப்படி ஸோ அதை பார்த்துட்டு நம்ம பிளாக்கே பார்த்தீங்கன்னா மெக்னிஃபிசன்ட் அப்படிங்கிற வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குங்கிற. அண்ட் அதே சமயத்தில் அந்த இடத்துல நம்ம வெஜிடோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது வெஜிடோ நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருக்கா, வெஜிடோக்கு எதாகல. பட் இந்த கசியா படுத்த படுக்கைட்டானுங்க. அந்த இடத்துல ஜின் உன்னால் ஏதோ ஒன்று உதவி செய்ய முடியுமா அப்படி கேட்கும்போது கரெக்டாக நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ வெஜிடோ பார்த்துட்டு உன்னுடைய பவர் உண்மையிலே வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது, நீ போய் சொல்லல கிடையாது, லூசிஃபருக்கு இணையான பவர் உங்கள்கிட்டயும் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை நான் இனிமேல் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அப்படி ஸோ நீ என்னதான் என்ன டிஃபீட் பண்ணாலுமே செக்டர் 1ஓட அந்த டீமன் எம்பரரை உன்னால் டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, நான் மோசமானவன், அவர் ரொம்ப மோசமானவன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடோ கிட்ட அந்த டீமன் பற்றி சொல்லிட்டு இருக்க. இதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா வேணும், பர்ஃபெக்டான ஒரு ஆள் கூட மோதினாதான் பர்ஃபெக்டான ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எவனா இருந்தாலும் ஒரு கை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி உன்னை என் கூட கூட்டு சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா இந்த பிளட் டீமனோட போர்ஸை பயன்படுத்தி நம்ம கசியோட உடம்புல கூடிய அந்த பிளட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியெடுத்து தனக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற. அப்படி இதை பார்த்துட்டு இருந்தால் நம்ம வெஜிடோ அந்த பிளாக் ரெண்டு பேர்த்துக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னென்ன வர மாறிட்டே இருக்கான்ட்டு ரெண்டு பேருமே பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம வெஜிடோ கம்ப்ளீட்டாக இந்த கசியோட அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மாறிடுற. அப்படி கண்கள் எல்லாம் அப்படின்னு ரெட் அண்ட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா மாறிட்டு அப்படியே வெறித்தனமாக அந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் தன்னுடைய போர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் போது நம்ம கொச்சிட்டோ அண்ட் நம்ம பிளாக் இவங்க ரெண்டு பேர்த்தால பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிற்க முடியல, அந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் நம்ம பிளாக் சடனாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உணர்ற. அப்படி என்னன்னா நமக்கு வெஜிடோ பின்னாடி இருந்து நம்ம பிளாக்கோட அந்த செஸ்ட் வழியே அந்த கையை பார்த்தீங்கன்னா விட்டுற. அப்படி ஸோ பிளாக்கு செம்ம ஷாக்கு, என்ன பண்ணுற வெஜிடோ அப்படின்னு கேட்கும்போது திரும்ப நீ எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா வரப்போகிற, அதுதான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடோ இந்த தேர்ட் ஐயில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற. அப்படி இந்த டீமன் எம்பரர் இருக்குன்னு நம்ம கசியாவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்துச்சுல, அவனுக்கு இருக்கிற மாதிரியே நம்ம வெஜிடோ இந்த தேர்ட் ஐயில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா பண்ணுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளாக் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த செயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த பார்க்குறா. பட் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம கசியா மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கொச்சிட்டோ எங்கேயுமா பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிற. ஈவன் நம்ம பிளாக்கோட அந்த செயின்ஸ்லேருந்து கூட நம்ம வெஜிடோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டு அப்படியே நம்ம பிளாக்கை பார்த்தீங்கன்னா தனக்குள்ள அப்சர்வ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க. ஸோ எந்த பக்கம் நம்ம குச்சிடோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா. அந்த குஜிடாவையும் பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக நம்ம வெச்சிடோ பார்த்தீங்கன்னா பார்க்க. அண்ட் நம்ம குஜிடா இல்லை நான் உங்களோட ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ண விரும்பல, நான் உன்னுடைய சைடு தானே அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம குஜிடோ பார்த்தீங்கன்னா பேசுகிற. அப்படி பழைய நிலைமைக்கு வா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிற. அப்படி பட் வெச்சிடோவோட அந்த வில்லத்தனோட ஒரு பார்வை நம்ம கொச்சிடாவை பார்த்தீங்கன்னா பயப்படுத்த, கொச்சிடா தன்னுடைய பூசை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த. பட் இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம வெஜிடோ உள்ளே போந்து செஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையை இறக்கி அப்படியே இந்த பூவோட அந்த எபிலிட்டி பயன்படுத்தி நம்ம கொச்சிட்டாவை தனக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற. ஜஸ்ட் லைக் தட்டுன்ட்டு நம்ம கொச்சிட்டாவோட சாப்டரை நம்ம வெச்சிட்டோ பார்த்தீங்கன்னா முடிக்க. அண்ட் உண்மையிலே இது வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட செம்ம ஹோப்பாக பார்த்தீங்கன்னா இருக்குது. லூசிப் ரெடியாக பார்த்தீங்கன்னா இரு பழிவாங்க வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்ம வெச்சிட்டோ லூசிப்பை பழிவாங்க அடுத்த செக்டரை நோக்கி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம பார்டக் ட்ரங்க்ஸ் அப்புறம் நம்ம கோட்டன் இவங்க 3 பேருமே இந்த டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணி ஜாலியாக ஃபன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு எதிரி ஆக்சுவலாக நம்ம லூசிப் ஃபம்சுட்டா ஒரு ஆள் இருந்தால எல்லாத்தையும் போட்டு தள்ளுறக்கு அவன் கரெக்டாக அந்த இடத்துல வந்து இறங்க ஆரம்பிக்கிறான்.
அந்த டீமன் வரதை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துறான். பார்த்துட்டு யாரா அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அலற சைலண்டாக இருந்தாவே உன்னுடைய மரணம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். கத்தி மற்றவங்கள அலர்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிடாது. அதுக்கப்புறம் உன்னுடைய டெத் ரொம்ப கொடூரமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் எது எப்படியோ கூடிய சீக்கிரம் உன்னுடைய காட் கலர் உன்னுடைய அப்பா அவனும் உங்க கூட வந்து ஜாயின் பார்த்தீங்கன்னா பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த டீமன் பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம குட்டி ட்ரங்க்ஸ்க்கு கோவம் அதிகமாக வர சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம பார்டக் நம்ம கோட்டை இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கோட்டக்கோட அந்த பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. உனக்கு சரியான ஒரு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கொடுத்தா உன்னால் ட்ரங்க்ஸை விட பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாற முடியும்ட்டு நம்ம பார்டக் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கா. அப்படி டைம் கிடைச்சா நானே உனக்கு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம பார்டக் பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படிங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த இடத்துல நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அடிபட்டு வந்து படுக்கிறா. அப்படி ஸோ இந்த இடத்துல நம்ம பார்டக் வந்துட்டு இருக்கா மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்ட்டு. ஸோ நம்ம பார்டக் பார்த்தீங்கன்னா இந்த டீமன் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கா. அண்ட் அதே சமயத்தில் அந்த டீமனும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்டக்கை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பார்க்கறதுக்கு சன் கோகு மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்கானே. பட் இவன் சன் கோகு பார்த்தீங்கன்னா கிடையாது. லூசிப் இதை பற்றி எதுவும் சொல்லலேன்ட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்டக்கு பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பம் அடைகிறா. அண்ட் அதே சமயத்தில் இவனுடைய பவர் லெவலில் பெருசாக பார்த்துட்டு இல்லை அப்படின்ட்டு அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா நினைக்க அதை நான் பொய்யாக்கி காட்டுறேன் அப்படின்ட்டு. சரி நம்ம பார்டக் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த கண் கட்டை இந்த ஸ்கிராப்பை வச்சு அப்படியே கண்ணை பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பா. அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறா. அப்படி ரிமூவ் பண்ணும்போது நம்ம பார்டக்கோட கண்கள் அப்படியே எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ உண்மையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிரான்ஸ்மிஷன் தான் நம்ம பார்டக் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எடுத்துருப்பா போல இருக்கு. அதே சமயத்தில் கண்ணு கவிட்ட வந்துட்டு நான் யாருன்னு காட்டுறேன் கேக்கரோட்டோட அந்த பவுல் லெவலில் நீ பாராட்டுறீல அதே மாதிரி என்னுடைய பவுல் லெவலையும் நீ பாராட்டுவ அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்டக் ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கிற அப்படியே 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. பார்டக் கிட்ட இந்த அல்ட்ரா இன்ஸ்டியூட் இருக்குல்ல அதனால நம்ம பார்டக் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ஸார் அப்படியே இந்த டீமன் அடிக்கக்கூடிய அடிகள்லேருந்து தப்பிக்கிற அப்படியே. பட் இருந்தாலும் இது என்கிட்ட பத்தாது அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய போஸை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஸோ 2 பேரும் ஒரு கட்டத்தில் மாற்றி தங்களுடைய போஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த இதோட உன்னுடைய ஆட்டத்தை நான் முடிவுக்கு கொண்டு வரேன்ட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா சொல்ல நீ சயின்ஸை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு நம்ம பார்டக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல அந்த 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அந்த இடத்துல நம்ம கோட்டன் பார்த்தீங்கன்னா பார்டக்கு எதனா ஆச்சுன்ட்டு பதறா அப்படி. பட் நம்ம ட்ரங்க்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஆரம்பிக்கல இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட நிலைமையிலே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அந்த இடத்துல அந்த ஃபைட்டில் நம்ம பார்டக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு. பார்டக்கு அப்படியே படுதிருக்கு அப்படி. ஸோ இதை பார்த்துட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீ காட் கலர் இந்த சன் கோகுவோட அப்பான்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடாத அவன் இன்னும் விட பெட்டராக பார்த்தீங்கன்னா இருக்கேன். நான் எதிர்பார்த்தேன் நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருப்பேன்ட்டு. பட் நீ டம்மி பீஸாக பார்த்தீங்கன்னா இருக்க. சன் கோகுவே மிகப்பெரிய ஒரு ஆள் தான் நீ எல்லாம் கிடையாது உனக்கு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா டிஃபிட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த டீமன் பார்த்தீங்கன்னா சொல்ல பட் நம்ம பார்டக் இல்லை நீ தப்பு கணக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். நான் யாருன்னு நீ கூடி சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறேன் உண்மையான போரை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறேன்ட்டு. ஸோ நம்ம பார்டக் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபுல் போரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேன் அப்படி. இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆகிற அப்படி. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் அப்படியே வேறு லெவலில் ஆசமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம கோட்டன்லாம் பார்த்துட்டு பயங்கர ஷாக்கார அப்படி. ஈவன் ட்ரங்க்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி. ஸோ பரவாயில்ல நல்லா அப்ரோச் தான் பண்ணியிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம டீமன் சொல்ல பட் பார்டக் அதுக்குள்ளே ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இறங்கிற அப்படி. பார்டக் கிட்ட இந்த பேச்சே கிடையாதுல்ல அதனால பார்டக் அட்டி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா குழந்தை கட்டுற அப்படி. ஸோ இந்த டீமனும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல உண்மையிலே வேறு லெவல்றாட்டு. ஈவன் நம்ம பார்டக் பார்த்தீங்கன்னா இந்த டீமனோட அந்த ஆர்மர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சுட்றாரு. அந்தளவுக்கு நம்ம பார்டக் பார்த்தீங்கன்னா போஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த டீமனே பாராட்டுறான் உண்மையிலே நீ வேறு லெவல் தான் நான் எதிர்பார்க்கல சன் கோகுவோட பியாண்டான ஒரு பவர் லெவல் உங்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இருக்குன்ட்டு. ஸோ டீமன் பார்த்தீங்கன்னா பாராட்ட அதே சமயத்தில் நம்ம பார்டக் பார்த்தீங்கன்னா இதை இப்போவே பார்த்தீங்கன்னா முடிச்சு வைக்கணும்ட்டு தன்னுடைய ஃபுல் பவரையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்கை இந்த சயின்ஸோட பவரோட மிக்ஸ் பண்ணி ஒரு புது விதமான அட்டாக்கை அந்த டீமன் கூட அடிக்க டீமனும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அடிக்க வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா ஆகுது. ஃபைனலாக நான் உனக்கு ஈக்குவல் ஆகிட்டேன் அப்படின்ட்டு நம்ம பார்டக் பார்த்தீங்கன்னா கேட்க ஈக்குவலா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஆக்சுவலாக என்னுடைய லெவல் 1 பவர் தான் பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்தியிருக்கேன் அடுத்தது லெவல் 2 தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம டீமன் பார்த்தீங்கன்னா சொல்ல என்னது லெவல் 2வா ஒருவேளை புது டிரான்ஸ்மிஷனுக்கான எடுக்க போகிறானா அப்படின்ட்டு நம்ம பார்டக் கேட்க டிரான்ஸ்மிஷன்லாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு என்னுடைய பவர் லெவல் 1ங்கிறது ஜஸ்ட் 1% பவர் தான் லெவல் 2ங்கிறது 2% பவர் தான். இப்போ தான் லெவல் 1லேருந்து லெவல் 2 ஐ மீன் 2% பவரை உனக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்த போகிறேன். 1%க்கு ஈக்குவல் தான் பட் 2%க்கு தாக்கு பிடிப்பியான்ட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஸோ அந்த டீமன் டக்குன்னு தன்னுடைய போஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த இந்த இடத்துல நம்ம பார்டக்கால் நம்பவே பார்த்தீங்கன்னா முடியல. ஜஸ்ட்டு இன்ஸ்டன்ட்டில் நம்ம பார்டக்கோட அந்த முகம் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே தனியாக பிச்சு எடுத்துகிற அப்படி ஐ மீன் அந்த சதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே நம்ம டீமனோட அந்த கைகளில் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம பார்டக்கோட அந்த ஃபேஸ் வெறும் எலும்பு கூட பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த இதை ஃபுல்லாக பிச்சு எடுத்து நம்ம பார்டக்கை அப்படியே
ஸ்பாட்லேயே போட்டு தள்ளிடுற அப்படி. ஸோ இதை பார்த்து நம்ம கோட்டனால் அக்செப்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியல. கோட்டனோட அந்த ஹிடன் பொட்டன்ஷியல் நம்ம பார்டாக்கான அந்த நிலைமை பார்த்து அப்படியே வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கோட்டனோட பவர் தாறுமாறாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஒசூர் டிரான்ஸ்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாறுறா அப்படிங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம ட்ரக்ஸும் பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அதே சமயத்தில் இந்த டீமனும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஸோ என்னடா இப்போ தான் ஒருத்தர் டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணோம், சேம் லெவல் பவரில் இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா வரானா அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோட்டனோட அந்த ஒரு பவர் நம்ம பார்டாக்கோட பவர் லெவலை விட பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த டீமனு பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அதே சமயத்தில் அந்த இடத்துல செத்து நம்ம பார்டாக் பார்த்தீங்கன்னா கீழே விழுக்க அதை இன்னும் நம்ம கோட்டன் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஒசூர் டிரான்ஸ்மிஷன் இந்த கிரியேட்டிவ் டிரான்ஸ்மிஷனுக்கு நம்ம கோட்டன் பார்த்தீங்கன்னா மாற. இந்த இடத்துல நம்ம ட்ரங்க்ஸ் எல்லாம் நம்ப முடியல, ஏன்னா வால் இல்லாமல் இந்த கிரியேட்டிவ் டிரான்ஸ்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாற முடியாது. ஸோ வெஜிட்டா பார்த்தீங்கன்னா இந்த லெசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதிருப்பா அப்படியே. பட் அதெல்லாம் பொய்யாக்கிட்டு இவன் டேரெக்டாக இந்த கிரியேட்டிவ் டிரான்ஸ்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாறுறானே அப்படின்ட்டு. ஸோ நம்ம ட்ரங்க்ஸாலையும் பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. அண்ட் ஃபைனலாக நம்ம கோட்டன் இந்த கிரியேட்டிவ் டிரான்ஸ்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாற. அண்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிரும் அப்படியே. பக்கத்துல இருந்தோம் நம்ம செத்தோ போயிட்டு நம்ம ட்ரங்க்ஸ் அங்கேருந்து தப்பிச்சு போக அண்ட் அந்த டீமன் டேரெக்டாக ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா இறங்கிற அப்படி. ஸோ நீ பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நீ என்னதான் பவர்ஃபுல்லாக ஆனாலும் இருந்தாலுமே என்ன உன்னால எதுவும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுன்ட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ஒசூர் டிரான்ஸ்மிஷனான நம்ம கோட்டன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிறா அப்படி. ஸோ நம்ம கோட்டன் இந்த கிரியேட்டிவ் இந்த எனர்ஜி பிளாஸ்டால வச்சு அடிக்கும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீமனை பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அப்படி அடிக்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா படுது. பட் அந்த டீமன் ஈஸியாக அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறா அப்படி. பவர் 3% இனிமேல் நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ லெவல் 3க்கு பார்த்தீங்கன்னா போய் தன்னுடைய பவரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேன். வெளிப்படுத்திட்டு இந்த கிரேட் டேப் கூட நல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க அப்படிங்க. ஸோ கிரேட் டேப்பு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணுது. பட் இருந்தாலுமே ஸோ அந்த டீமன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால கிரேட் டேப்பில் சமாளிக்க பார்த்தீங்கன்னா முடியல. அந்த ஒரு கட்டத்தில் அப்படியே மேலே தூக்கிட்டு இந்த இடத்துல அந்த டீமன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு இருந்த நம்ம குட்டி ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி பவர் கிடைச்சதில்ல. நம்ம கோட்டன் அடிப்படும் போது நம்ம ட்ரங்க்ஸாலேயே எதிர்பார்க்க முடியாத ஒரு பவர் லெவல் ஹிடன் பவர் பார்த்தீங்கன்னா கிடைச்சதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் திரும்ப நம்மளுக்கு கிடைச்சா நல்லா பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த டீமன் கூட ஃபைட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அந்த பவரை எப்படி கொண்டு வருது அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் அந்த டீமன் பார்த்தீங்கன்னா இதையோட என்னுடைய சாப்டர் பார்த்தீங்கன்னா முடிக்கிறேன், உன்னை இவ்வளோ நேரம் சமாளிச்சதே பார்த்தீங்கன்னா எனக்கு கேவலமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உன்னையில ஜஸ்ட் லைக்ன்ட்டு முடிச்சுட்டு போயிருக்கணும், தப்பு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அப்படின்ட்டு. ஸோ அந்த பயவில் ஒரு பிளாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த அந்த ஆப்போசிட்டில் அந்த கிரியேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸோ தன்னுடைய வாய் வழியாக எனர்ஜி பிளாஸ்ட்டை வச்சு அந்த ஒரு பிளாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தடுக்க போகுது. ஸோ ரெண்டு பேர்த்தோட அந்த பிளாஸ்ட்டு முதல்ல மோதிக்குது. அண்ட் இருந்தாலுமே அந்த டீமனோட பிளாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நம்ம கிரேட் டேப்பால் பார்த்தீங்கன்னா சமாளிக்க பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ கிரேட் டேப்போட சோலி முடிஞ்சது அப்படின்ட்டு நினைக்கும் போது இந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ட் பார்த்தீங்கன்னா ஆகுது. பவர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கோகான் வெஜிடாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோட பவர் ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பார்த்தீங்கன்னா ஆகுது. நம்ம வெஜிடாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னுடைய ஃபியூச்சரில் இந்த கீ கண்ட்ரோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ கற்றுக்கலையா, இதெல்லாம் பேசிக்கான விஷயம், இதே உன்னால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியலையா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இல்லை இது என்னுடைய பவர் பார்த்தீங்கன்னா கிடையாது, என்னை தாண்டி வேறு ஏதோ பார்த்தீங்கன்னா செயல்படுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யோசிக்கிற அப்படி இது என்னால் சரியாக எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல, என்ன அறியாமையே இது ஆக்டிவேட் பார்த்தீங்கன்னா ஆக்குது அப்படின்ட்டு நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் சொல்ல. அண்ட் இந்த இடத்துல நம்ம கரண்ட் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு. அந்த பவரை பயன்படுத்தி பொது விதமான பவரை பயன்படுத்தி அந்த டீமனை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிற. ஸோ அந்த இதில் டிஸ்ட்ரக்ஷன் ஆனால் அந்த டீமன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீமை பார்த்தீங்கன்னா மிஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறா. அதே சமயத்தில் அந்த கிரேட் டேப்போட அந்த ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போயிடுது. பட் இருந்தாலும் கழுத்தில் பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா பட்டுறது. ஸோ அடி பட்டதில் அந்த கிரேட் டேப் அப்படியே கீழே விழுக அப்படியே அந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா போய் நம்ம பழைய கோட்டன் இந்த பேஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டன் பார்த்தீங்கன்னா வந்துடுறான். அண்ட் நம்ம ட்ரங்க்ஸ் அங்கே போய் பார்க்கும்போது தான் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ கோட்டனுக்கு பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா பட்டிருக்கு, அது கழுத்தில் பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா பட்டிருக்கு. கழுத்துலேருந்து ரத்தம் வெளியேறிட்டு இருக்க, நம்ம கோட்டனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டு இருக்க. நம்ம ட்ரங்க்ஸ் அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கோவப்படுற அப்படி. ஸோ உதவிக்கு யாராச்சும் கிடைச்சா நல்லா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதற. பட் இருந்தாலும் அந்த ஒரு டீவன் திரும்ப பார்த்தீங்கன்னா வரா. ஸோ வந்துட்டு உன்னுடைய கதையை அதே பார்த்தீங்கன்னா முடிய போகுது, நீ மட்டும் ஏன் காலை பார்த்தீங்கன்னா படுற அப்படின்ட்டு இந்த இடத்துல அந்த டீமன் பார்த்தீங்கன்னா சொல்ல. அந்த சமயத்தில் இந்த இடத்துல நம்ம ட்ரங்க்ஸ்க்கு என்ன பண்ணதே தெரியல, பயங்கரமாக கத்தி அலற அப்படி. அந்த ஒரு டீமன் நம்ம ட்ரங்க்ஸோட கதையை பார்த்தீங்கன்னா முடிக்க வர கரெக்டாக அந்த டீமனோட ஒரு கையை இன்னொரு கை பார்த்தீங்கன்னா பிடிக்குது. யார் ரெனி புதுசாக இருக்க உன்னுடைய பேர் எடுத்து அந்த
டீமன் பார்த்தீங்கன்னா கேட்க, அதே தான் நானும் பார்த்தீங்கன்னா கேட்குறேன், நீ யார் அப்படின்ட்டு நம்ம காட் கலர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்க. ஸோ இந்த இடத்துல நம்ம காட் கலர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் டைமில் இருக்கக்கூடிய ட்ரங்க்ஸை காப்பாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். அந்த சமயத்தில் அந்த டீமனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, யாரா அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது, உன்னுடைய வருஷம் தான் சன், இது என்னுடைய பையன் தான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா வரா அப்படி. ஸோ வெஜிடா ஆக்சுவலாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டான். வெஜிடா பார்த்தீங்கன்னா இல்லை பாசிபிள் பார்த்தீங்கன்னா இல்லை, பிரின்ஸ் வெஜிடா எப்படி என்னோட லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்தான், நான் தான் அவனை தேடி போகணும், அவன் இதுக்கு வரக்கு வாய்ப்புங்கிறதே பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு டீமன் அப்படியே நம்ம வெஜிடா பார்த்துட்டு பயப்பட, அதே சமயத்தில் நம்ம ட்ரக்ஸை பார்த்தீங்கன்னா கட்டிப்பிடிச்சி அழுகிறா அப்படி. அண்டு நம்ம வெஜிடா உன்னுடைய பவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், உண்மையிலே நீ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணேன், நான் உனக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்தேன், பட் கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டேன், மன்னிச்சிடு அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோட்டனுக்கான அந்த நிலைமையை பார்த்துட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா மன்னிப்புக்கு பார்த்தீங்கன்னா கேட்க, அதே சமயத்தில் நம்ம ட்ரங்க்ஸை பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம கோட்டன் பார்த்தீங்கன்னா செத்துட்டா அப்படி. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ட்ரங்க்ஸ் எல்லாம் அக்செப்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியல, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கத்தி அலற அப்படி. பொறுமையாக பார்த்தீங்கன்னா இரு அப்படின்ட்டு நம்ம வச்சுட்டா பார்த்தீங்கன்னா சமாதானம் பார்த்தீங்கன்னா படுத்த. அண்டு அந்த போர்ட்டல்லேருந்து நம்ம கோகு பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா வர. ஸோ கோகு நம்ம கோட்டனை பார்த்துட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எமோஷனலாக அழ ஆரம்பிக்க. இந்த இடத்துல அந்த ஒரு டேவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு, சன் கோகு இவனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டானா, ஆக்சுவலாக உங்கள் 2 பேர்த்துக்கு முடிக்கிறதா என்னுடைய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, கொஞ்சம் லேட்டாக முடிக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்தேன், பட்டு என்ன பண்ணுறது, ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தீங்கன்னா வந்துட்டீங்க, அதனால் உங்கள் 2 பேர்த்தையுமே உடனே நான் போட்டு தலை போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த டீமன் பார்த்தீங்கன்னா சொல்ல, பட் நம்ம வச்சுட்டா கவலைப்படாத, எங்களுடைய லிஸ்ட்டில் அடுத்தது லூசிஃப் தான் பார்த்தீங்கன்னா இருக்கா, பட் அதுக்கு முன்னாடி உன்னை நாங்கள் பீஸ் ஆக்க போகிறோம், நான் ஆக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ வச்சுட்டா பார்த்தீங்கன்னா கேக்கராட்டை கோகோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு, நீ பாரு நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்ட்டு. ஸோ நம்ம வச்சுட்டா பார்த்தீங்கன்னா சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போக, பட் நம்ம கோகு இல்லை வெயிட் பண்ணி வச்சுட்டோம், நான் தான் அவனை கொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகுவோட அந்த குரல் அப்படியே வில்லத்தனமாக பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வச்சுட்டா என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம கேக்கராட்டோட அந்த கண்கள் அப்படியே அந்த ரெட் கலர் ஹெர்பன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ உண்மையான கேக்கராட் வெளியே பார்த்தீங்கன்னா வந்துட்டா. ஸோ முன்னேறி போக நம்ம வச்சுட்டா அண்ட் நம்ம ட்ரங்க்ஸ் 2 பேத்துக்கு பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் இந்த பக்கம் நம்ம கோட்டனை பார்த்தீங்கன்னா அந்த புதைக்கிற அப்படி லைக் நம்ம வெஜிடாவை இந்த ஃப்ரீசஸ் ஆகல போச்சு அப்படி இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதைச்சிட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் அந்த டீமன் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு என்ன பேட்டில் ஃபீல்டில் இந்த ஃபியூனரல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெளிப்பதின்னு பார்த்தீங்கன்னா இருக்கேன். பட் நம்ம கோகு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கோப்படுவோம் அப்படி. ஸோ அவனுடைய அந்த ஒரு பார்வையிலே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஏற்படும். டீமனே பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுவான். அண்டு நம்ம கோட்டன்கிட்ட கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சக்கப்புறம் உன்னை திரும்ப உயிரோட பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வருவேன், இது என்னுடைய ப்ராமிஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு நம்ம கோட்டனுக்கு ஒரு ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அப்படியே முன்னேறி பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிறோம் அப்படி. இந்த இடத்துல நம்ம வெஜிடா போகிறோம் கேட்குறேன், இந்த எபிலிட்டி உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ட்டு நம்ம வெஜிடா ஒரு ஷாக்கிங்கோட பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா நீ என்னுடைய பேரை சரியாக கூப்பிட்ற வெஜிடா அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல, ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே புதஞ்சிருந்த கேக்ராட் உண்மையான செயின் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா வந்துட்டா கோட்டனோட அந்த இறப்பை பார்த்துட்டு. அதே சமயத்தில் நம்ம கேக்கராட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிறா அப்படி. கண்டிப்பாக இந்த ஒரு டீமன் சாதாரண ஒரு டீமனாக பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டா, மற்றவங்களை காட்டிலும் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா இருப்பான். ஸோ அதனால் இவனை நானே பார்த்தீங்கன்னா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல, அந்த சமயத்தில் இந்த இடத்துல அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சிரிக்கிற அப்படி. ஸோ உனக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக இல்லை, உன்னால் பார்த்தீங்கன்னா முடியாது, ஆக்சுவலாக உன்னோட எங்கள் வெர்ஷனும் சரி உன்னுடைய அந்த ஓல்டர் வெர்ஷனும் சரி ரெண்டுமே எங்கிட்ட தோத்துருச்சு, 2 பேருமே பார்த்தீங்கன்னா செத்துட்டானுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம டீமன் நம்ம பாடக் செத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம கோகு கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல, கோகுக்கு இன்னும் பயங்கரமாக எமோஷன் பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ எமோஷனாக பிரேக் ஆகி நம்ம கோகு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கோப்பறா அப்படி. ஏன்னா நம்ம பாடக் அந்த ஸ்கெலிட்டனோட படுத்திருப்பா அப்படி இல்லை, அந்த ஃபேஸ் இல்லாமல் அந்த ஸ்கெலிட்டனோட படுத்திருப்பா அப்படி. ஸோ அதை பார்த்துட்டு இன்னும் நம்ம கோகு அப்படியே தன்னுடைய போஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. கண்டிப்பாக உன்னை நான் கொல்லுவேன் அப்படின்ட்டு கோகு கோவப்பட்டு தன்னுடைய பவரை வெளிப்படுத்த நம்ம வச்சுட்டா அண்ட் நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் குட்டி ட்ரங்க்ஸ் எல்லாம் பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே சமயத்தில் அந்த டீமனும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கா. அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சாரி நம்ம கேக்கராட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிறா அப்படி. ஸோ 2 பேருமே மோதிக்கிறாங்க. பட் இந்த இடத்துல நம்ம கோகுவோட அந்த ஒரு கோபம் நம்ம கோகுவோட போகிற வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா தூண்டி இருக்கு. அதனால் அந்த ஒரு டீமனுக்கு பயங்கரமாக அடி பார்த்தீங்கன்னா பட்ட ஆரம்பிக்குது. நம்ம கோகு இந்த டீமனுக்கு இந்த வாய்ப்புங்கிறதே பார்த்தீங்கன்னா கொடுக்கல, கோகு பூந்து விளையாடுறா அப்படி. ஸோ உண்மையில் இவன் மோட்டல் இல்லையாடா அப்படின்ட்டு நம்ம அந்த டீமனுக்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக பார்த்தீங்கன்னா ஏற்படுது. பட் இருந்தாலும் அந்த ஒரு டீமனை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறா. அந்த ஒரு கட்டத்தில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா மோதிக்கும் போது ஸோ பயங்கரமாக எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா ஆக
ஆரம்பிக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வச்சுட்டோம். அண்ட் நம்ம ட்ரங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்குங்க. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவ ஒரு சாதாரண ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ என்னுடைய டைம்ல லூசிஃபர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணக்கப்புறம் இந்த டீமன் ரியலும் இந்த மோட்டல் ரியலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணக்கப்புறம் ஸோ அவனுக்கு அந்த பாடி கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தாங்க. லைக் ஜெனோக்கு எப்படி இந்த ஜி அண்ட் எஸ் ரெண்டு பாடி கார்ட் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க, கார்டியன்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த லூசிஃபருக்கு பார்த்தீங்கன்னா 2 கார்டியன் டீமன் கார்டியன் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த போர் லெவல் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஜி அண்ட் எஸ்ஸை விட செம்ம பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அப்படி அதனால் கோகுவால் தனியாக இதை சமாளிக்க முடியாது, நம்மளும் களத்தில் இறங்கினா மட்டும் தான் அவனை சமாளிக்க பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடா கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கா. அப்படி ஸோ அதே சமயத்தில் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நம்ம கோகு அண்ட் அந்த டீமனால பார்த்தீங்கன்னா ஸோ கீழே அந்த பாதாளத்தில் பார்த்தீங்கன்னா போய் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கோகு எப்பவுமே வழக்கமாக நான் எல்லாத்துக்கும் இன்னொரு சான்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். அவனுடைய பாத்துலேருந்து ஸோ நல்ல பாத்துக்கு வர மாதிரி அவனுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நான் கொடுப்பேன். பட் உனக்கு அந்த ஒரு பாத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ எங்கிட்ட இருந்து முக்கியமான ஒரு விஷயத்த அபகரிச்சிட்டு, அதனால கண்டிப்பாக உனக்கு அந்த வாய்ப்புங்கிறது கொடுக்கவே நான் மாட்டேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல, என்னது வாய்ப்பா, அது நீ கொடுக்குறியா, என்னுடைய பாத்தை மாற்றணுமா, சான்ஸே பார்த்தீங்கன்னா கிடையாது, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு தன்னுடைய பவர் லெவலில் 10% அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணேன். ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போக, பட் இந்த டையோ அந்த ஒரு டீமன் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிற. அப்படி ஆக்சுவலாக கோகுவோட அந்த அடிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டாச் பார்த்தீங்கன்னா பண்ணேன். அண்டு நம்ம கோகு 10% பவர் லெவல் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கல அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா யோசிக்கிற. அப்படி அதே சமயத்தில் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவர் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ பண்ணிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்தீங்கன்னா போட, பட் இந்த இடத்துல நம்ம கோகுவோட அந்த ஒரு பவர் லெவல் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ பாதி போரை பயன்படுத்தி இந்த இடத்துல நிம்பஸ் தண்டர்ட்டில் புதுவிதமான டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த டீமனை பார்த்தீங்கன்னா கதரை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு டீமன் இப்போதான் பார்த்தீங்கன்னா புரியுது லூசிஃப் எதுக்காக ஹோஸ்ட்டை தேர்ந்தெடுத்தான்ட்டு இப்போ புரியுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம கோகுவோட அந்த ஒரு போரை பார்த்துட்டு அப்படியே இம்ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஆகிறா. தன்னுடைய பவர் லெவலையும் பார்த்தீங்கன்னா 25% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறா. அப்படி பண்ணும்போது வேற லெவலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா ஆகுது. நம்ம வச்சுட்டா நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் குட்டி ட்ரங்க்ஸ் எல்லாம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா வந்துடுற. அப்படி ஸோ வெஜிடா தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அப்படி ஆக்சுவலாக இவனை சமாளிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. லைக் நம்ம ஜெனோ கார்டியன்ஸ் ஜெட் அண்ட் எஸ் சமாளிச்சோம்ல, ஸோ அதே மாதிரி தான். பட் என்ன அவங்கள விட இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லானவன் அப்படின்ட்டு ஸோ நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. அப்படி ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸோ உங்களால் ஒருத்தனால இவனை சமாளிக்க முடியாது, நானும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். ஸோ 2 பவர்ஸ் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக தோற்கடிக்க முடியும். ஆக்சுவலாக நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சர்பன் பவரை பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு அப்படி இல்லை. ஸோ அதனால நம்ம ட்ரங்க்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல, பட் நம்ம கோகு இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு தனியாகவே சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போகிற அப்படின்னு தன்னுடைய அந்த சட்டை பார்த்தீங்கன்னா கழட்டும் போது செஸ்ட்டில் அந்த ரெட் கலரில் ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் வச்சுட்டோம் 2 பேருக்கு பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா நம்ம கிராண்ட் ஃபிஸ்டோட அந்த ரிவர்ஸ் டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தலையில் கூட ஒரு சிம்பிள் இருக்கும்ல முக்கோண மாட்டேன். ஸோ அந்த இது நம்ம வச்சுட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பா. அப்படி ஸோ அதை வந்து நம்ம கோகு எப்படி அட்டைன் பண்ணான்ட்டு நம்ம வெஜிடோவுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் இன்னொரு சைட் நம்ம டீமன் இடத்துல நம்ம வெஜிடோ செக்டர் 1க்கு பார்த்தீங்கன்னா போயிட்டா, பட் அவனுக்கு அந்த செஸ்ட்டில் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிக்குது. லைக் நம்ம கோகு டிரான்ஸ்மிஷன் எடுத்தான் அப்படி இல்லை. ஸோ நம்ம கோகுவோட அந்த ஒரு இது இந்த பக்கம் நம்ம வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா எதிரொலிக்க ஆரம்பிக்குது. ஏன்டா இப்படி வலிக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம வெஜிடோ குழப்பத்திலே பார்த்தீங்கன்னா அந்த செக்டர் 1க்கு அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கேன். நம்ம வச்சுட்டு இந்த செக்டர் 1க்கு பார்த்தீங்கன்னா போனார்ல. ஸோ அந்த இடத்துல டீமன் எங்கே இருக்க சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வெளிவா அப்படின்ட்டு நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா. அப்படி பட் அந்த ஒரு செக்டர் 1 பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. அந்த காற்று அந்த சூழ்நிலை எல்லாமே ஸோ வெஜிடோவுக்கு பழக்கப்பட்டது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் வெஜிடோ பார்த்தீங்கன்னா யோசிக்கிற. அப்படி இது ஜெனோவோட பேலஸ் ஆச்சுல, ஸோ அங்கேயும் இதே மாதிரி தானே பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு அப்படியே முன்னாடி போக, பட் இது ஸ்னேக்கோட பார்த்த மாதிரி ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா போக மாட்டிருக்கு. பட் வெயிட் பண்ண விட மாட்டேன், வந்துட்டுருக்கு டை ரெடியாரு அப்படின்ட்டு ஸோ நம்ம வச்சுட்டோம். டையோட பேரை சொல்லி அப்படியே செம ஸ்பீடாக முன்னேறி பார்த்தீங்கன்னா போக, அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கும் அந்த புது பவரை வச்சுட்டு அப்படியே மாஸ்க் ஆடிட்டு இருக்கா. அப்படி அண்ட் இந்த இடத்துல அந்த டீமன் பார்த்தீங்கன்னா வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஆக்சுவலாக திரும்ப கோட்டனோட அந்த பேரை சொல்லி கோட்டனை பார்த்தீங்கன்னா ஞாபகம் பார்த்தீங்கன்னா படுத்த நம்ம கோகுக்கு வெறியார ஆரம்பிக்குது. ஸோ வெறியாட்டு போஸை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி அந்த ஒரு டீமனை பார்த்தீங்கன்னா அடிக்க, டீமன் செம ஃபாஸ்ட்டாக இருக்கானே அப்படின்ட்டு ஷாக்காக பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். அப்படியே பட் அந்த ஷாக்கு குறைக்க முன்னாடி நம்ம கோகு பல அடிகள் அந்த டீமனோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வைக்க டீமன் கத்திர. அப்படி டீமனோட அந்த வாயில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ நீ செஞ்சதுக்கான பலி
கண்டிப்பாக நீ அனுபவிச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம கோகு அடி பொழந்து கட்டிட்டு இருக்கா அப்படி அந்த ஒரு கட்டத்தில் இந்த ஸ்பேஸ்க்கே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறா அப்படிங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம கோகு தன்னுடைய மைண்டே பார்த்தீங்கன்னா இழந்து அந்த டீமோனை பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வெஜிடா அண்ட் நம்ம ட்ராங்க்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெஜிடாக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக கோட்டனோட பேரை சொல்லலாம், கோட்டனை நினைவுபடுத்த நம்ம கோகுவோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது நமக்கு அட்வான்டேஜ் தான், அவனால் இதை செய்ய முடியும், அவனை ஜெயிக்க பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் இது உண்மைதான், அவரால் அவனை ஜெயிக்க பார்த்தீங்கன்னா முடியும், பட் இதே தொடர்ந்து நடக்கும்ட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, பக்கத்துலேருந்து நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ட்ரங்க்ஸை பார்த்தீங்கன்னா சொல்ல சரி நம்ம வெஜிடா அண்ட் ட்ரங்க்ஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அந்த குட்டி ட்ரங்க்ஸு பார்த்தீங்கன்னா கூட அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இடத்துலேருந்து வேற ஒரு பிளான்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு நம்ம குட்டி ட்ரங்க்ஸ் அப்புறம் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் வெஜிடா 3 பேருமே பார்த்தீங்கன்னா போய் பார்க்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம கோகு ஸோ கொல்ல போகிறேன், உன்னை கண்டிப்பாக நான் கொல்ல போகிறேன், கோட்டனுக்கு செஞ்ச துரோகத்துக்கு கண்டிப்பாக உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல அந்த வெறி நம்ம கோகுவோட அந்த ஒரு வெறி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த டீமோனு பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா உசுப்பேத்துறா, தன்னுடைய வித்தைகளை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறா, திரும்ப நம்ம கோட்டனை பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துறா. ஸோ அதை நீ கோட்டனை திரும்ப கொண்டு வரேன்ட்டு சொன்னில, பட் அது உன்னால் பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது அப்படின்ட்டு பல வித்தைகள் நம்ம கோகுக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா செய்யும்போது ஜஸ்ட் லைக் மதுரா பண்ண மாதிரியே தான் இவனும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம கோகு அந்த மல்டிவர்ஸ்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டரை பார்த்தீங்கன்னா ஞாபகம் பார்த்தீங்கன்னா படுத்துறா அப்படி. அண்டு ஒரு கட்டத்தில் நம்ம கோகு லைட்டாக மிஸ் ஆகும்போது அந்த ஒரு டீமன் இதுதான் சான்ஸ்ன்ட்டு அடிச்சிடறாருங்க. ஸோ அடிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட்டை பயன்படுத்தி நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ணுறா. அண்ட் அந்த பிளாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மிக பெருசாக பார்த்தீங்கன்னா பட் இது என்ன தடுத்து நிறுத்தாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா திரும்ப சண்டை போட்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படி. கோகுவோட அந்த ஒரு கோபம் அந்த டீமனோட எந்த ஒரு பிளாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தடுக்க கிடையாது. டிராகன் ஃபிஸ்ட் அட்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இந்த ரெட் சர்பன்ல இந்த டிராகன் ஃபிஸ்ட் அட்டாக்கை பயன்படுத்தி அந்த ஒரு டீமனை பார்த்தீங்கன்னா கதரை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்கா அப்படி. டீமன் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மாடல இந்த மாதிரி என்னை செஞ்சது கிடையாது, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீ செய்யறடா அப்படின்ட்டு. ஸோ டீமனும் அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா 2 பேருமே சரிசமாக தங்களுடைய போஸை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி அடிச்சுக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம டீமனோட அந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா கிராக் ஆயிருக்கும், லைக் எப்படி நம்ம பார்ராக் பார்த்தீங்கன்னா அடிச்சு கிராக் ஆச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம கோகு அடிச்சு பார்த்தீங்கன்னா கிராக் ஆயிருக்கு. பாராட்டுற அப்படி பரவாயில்ல, உன்னுடைய அப்பா எப்படி இந்த ஒரு லூசிஃபோட ஆர்மரை பார்த்தீங்கன்னா கிராக் பார்த்தீங்கன்னா பண்ணாப்பியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராக் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க, நீ பலசாலை தான் அப்படின்ட்டு அந்த டீமன் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பாராட்டுற அப்படி. உங்கள் அப்பா சாருக்கு முன்னாடி இதே மாதிரி நான் உன்னை பாராட்டினேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை சொல்ல நம்ம கோகுக்கு திரும்ப கோவம் வந்து சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போகிறா அப்படி. பட் இருந்தாலுமே பையோட பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால நம்ம கோகு லைட்டாக சின்னதாக ஒரு ட்ராக் பார்த்தீங்கன்னா பண்ணுறா. ஸோ பின்னாடி திரும்பிப்பார் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக ஆக்சுவலாக இன்னொரு காட் கலர் அந்த பிரின்ஸ் வெஜிட்டா இருக்கானா, அவன் வந்து அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறான்னா இந்த மாதிரி பேசிக்கான ட்ரிக்கெல்லாம் எங்கிட்ட வேலை செய்யாது அப்படின்ட்டு டீமன் பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் அந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது தெரியுது ஆக்சுவலாக வெஜிட்டா பார்த்தீங்கன்னா கிடையாது, அந்த இடத்துல நம்ம கோகு தன்னுடைய க்ளோனை பயன்படுத்தி காமிகாமி பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறா அப்படி. ஸோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த டீமன் அசர நேரத்தில் நம்ம கோகு கரெக்டாக திரும்ப வந்து முன்னாடி வந்து அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ண வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வலிக்குது. திரும்ப அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம கோகு தன்னுடைய காமிகாமி சிக்னேச்சர் க்ளோன் மூலியமாக பயன்படுத்தி அதையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த. பட் அந்த டீமன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அப்படி. அது திரும்ப நம்ம கோகுக்கு திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த நம்ம கோகு அதுலேருந்து ஜஸ்ட் மிஸ். பட் இருந்தாலுமே பயோவில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கான்ல, அதனால் கோகு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறாரு. பட் இதை உடனடியாக நான் முடிச்சாகணுன்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுங்க. அந்த இடத்துக்கு நம்ம வச்சுட்டா குட்டி ட்ரங்க்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் செட்டு. ஸோ 3 பேருமே வந்து பார்க்கும்போது ஃபைட் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அண்ட் ஒரு கட்டத்தில் நம்ம கோகு தன்னுடைய அந்த விங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் அந்த டார்க் டீமனோட அந்த விங்ஸு அதையெல்லாம் கொண்டு வந்து அப்படியே அந்த டீமனை பார்த்தீங்கன்னா கதரை பார்த்தீங்கன்னா விட்டுட்டுருக்கு அப்படி. இதை நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டேன்ல, எதிர்பார்க்கல அப்படின்ட்டு அந்த ஒரு டீமனை பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்டு நிறைய க்ளோன்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்குற அப்படிங்க. ஸோ அப்படி உருவாக்கி நம்ம டீமனை முடிச்சிடலான்ட்டு தன்னுடைய அந்த சிக்னேச்சர் அட்டாக்கான அந்த காமிக்காக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற அப்படி பயன்படுத்தும் போது இந்த பக்கம் பரவாயில்லையே சால்ஸ்டம் போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் குட்டி ட்ரங்க்ஸ் எச்சிட்டாவில் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அண்ட் நம்ம குட்டி ட்ரங்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்னா அது கோட்டனோட அப்பா கோகு தான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல இது நம்ம வெஜிடாக்கு பொறாமை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த கண்டிப்பாக கேட்குறேன், திரும்ப நான் வெயிட் பார்த்தீங்கன்னா பண்ணுவேன், உன்னை விட பவர்ஃபுல்லான ஆளாக பார்த்தீங்கன்னா மாறுவேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சப்பதம் எடுக்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த இடத்துல என்னடா பண்ணுற அப்படின்ட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா கேட்க, இல்லை கோட்டனுக்கு செஞ்சது இல்லை, அதுக்கு நீ திருப்பி அனுபவிக்கணும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ பைவில் இந்த சிக்னேச்சர் அட்டாக்கான இந்த காமிக்காக பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறா. பட் இந்த க்ளோன்ஸை உருவாக்கி பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறா.
கிட்டத்தட்ட ஒரு 4-5 க்ளோன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீமனை பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு பிளான் பார்த்தீங்கன்னா பண்ணி கரெக்டாக தன்னுடைய சிக்னேச்சர் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த பயங்கரமாக ப்ளோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஸோ ஃபைனலாக நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு டீமனை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டா அப்படின்ட்டு எல்லாருமே பயங்கர ஹாப்பியாகிறாங்க. அண்டு நம்ம வச்சுட்டா அண்டு நம்ம ட்ரங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போய் அண்டு நம்ம வச்சுட்டா பார்த்தீங்கன்னா பரவாயில்ல கேட்குறாட், நீ சாதிச்சிட்டேன், நீ உன்னுடைய பையனுக்காக அந்த ஜஸ்டிஸை பார்த்தீங்கன்னா நீ வாங்கிட்ட, நீ சாதிச்சிட்ட கேட்குறாட் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம வச்சுட்டா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. பட் நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யாரோ வராங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரங்க்ஸ் அப்படியே பயத்தில் பார்த்தீங்கன்னா சொல்ல அண்ட் அந்த இடத்துல இந்த காமிக்காம பிளாஸ்டர் போட்டோம் அப்படி இல்லை. ஸோ அந்த வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ இப்போ ஒரு போர்ட்டல் மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாகி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா ஆகுது. அண்ட் அந்த இடத்துல இருந்து அந்த டீமன்ஸ் இருக்காங்களா, அந்த டீமன் கார்டியன், ஸோ ஒருத்தங்க கூட தான் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணா. பட் 2 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வராங்க. ஆக்சுவலாக அடிப்பட்டவனை தூக்கிட்டு அவனுடைய பிரதர் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வர, கவலைப்படாத நான் தான் வந்துட்டேன், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பைபிளை பார்த்தீங்கன்னா சொல்ல அண்ட் இந்த இடத்துல நம்ம கோகு வச்சுட்டா அண்ட் நம்ம ட்ரங்க்ஸ் ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் செட்டுக்கு 3 பேருக்கு பயங்கர ஷக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பொறுத்து வந்து நம்ம பார்க்கல. அண்ட் அது வரைக்கும் வெயிட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.